டெசாரு பீச் ட்ரிப்பில் வந்து பார்ட் 2 வீடியோ. அன்றைக்கி ஒன்று ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் என்னென்ன கடை இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் தான் சாப்பிட்டதுனால பெருசாக பசிக்கல. அதனால் பசங்களுக்கு ஏதாவது பசிச்சா கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ரெசார்ட் இருக்குது, ஸோ எந்த டைமில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்லாம் விசாரிச்சுட்டு வந்துருந்தோம். அப்போ தான் மறுநாள் காலையில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இது மறுநாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த லோட்டஸ் டெசாரு ரெசார்ட் தான் இருந்தது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். ஏன்னா இன்றைக்கி மதியமே கிளம்பணும். நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. மதியம் கிளம்புனா தான் ஈவினிங் போய் ரீச் ஆக முடியும். அதனால் இந்த ஒரு ரெசார்ட்டில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் வந்து வாத்து மயிலும் சேர்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ. இதில் வந்து நார்மல் மயிலும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் மயிலும் இருக்குது. ஸோ நார்மல் மயில் வந்து நான் பார்த்துருக்கேன், ஒயிட் மயில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதை தான் பார்த்து சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஒயிட் மயில். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருந்தோம். இந்த ரெசார்ட்லேயே புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம அந்த புக்கிங்லேயே ஆட் ஆகிடும். நம்ம வெளிலேருந்து வந்ததுனால பே பண்ணி தான் சாப்பிட்ணும். அடல்ட்டுக்கு 30 ரிங்கிட்ஸ் வாங்குறாங்க, கிட்ஸுக்கு 20 ரிங்கிட்ஸ் வாங்குறாங்க. ஸோ பே பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே சாப்பிட்டாச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்குது குட்டி பசங்களுக்கு விளாட்றதுக்கு. நம்ம அதே மாதிரி தான் இங்கே ரெசார்ட்டில் புக் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் வந்து அதிலே ஆட் ஆகிடும். நம்ம வெளிலேருந்து வந்ததுனால இதுக்கெல்லாம் தனியாக பே பண்ணிவிட்டு தான் விளையாடணும். இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சி ஆக்டிவிட்டீஸ் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்விம்மிங் பூல் வந்திருந்தோம். இது மாதிரி ஃபேமிலி பேக்கேஜாக காம்போவாக கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும். தனியாகவும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக 4 ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரி ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் என்னென்ன புக் பண்ணியிருந்தோன்னா இந்த ஜெட்டில் போகிறது, அது தனியாக போகிறது, அப்புறம் இது வந்து பனானா ஸ்லைடு, அதுக்கப்புறம் பனானா போட்டோன்னு, அப்புறம் 7 ஸ்லைடர்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஃபேமிலி டோனட். இந்த 5 இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நாங்கள் ஃபோன்லாம் உள்ளே வச்சுட்டு போனதுனால எல்லாமே வீடியோ எடுக்க முடியல. இது மட்டும் ஒரு பையன்கிட்ட கேட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த பையன் எடுத்து கொடுத்துருந்தாப்புல. ஸோ அடுத்து எல்லாமே முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா மழை. ஒரு 1/2 ஹவர்கிட்ட ட்ரைவ் பண்ணதே கஷ்டமாக இருந்தது. அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். ஜேபி வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.